வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் டேலியில் இருக்க கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேலியில் கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற பேஜில் உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ண Alt F3 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் கம்பெனி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். கம்பெனி இன்ஃபர்மேஷனில் செலக்ட் கம்பெனி, கனெக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி, கிரியேட் கம்பெனி, ஆல்டர், செக்யூரிட்டி கண்ட்ரோல், சேஞ்ச் டேலி வேலட், ஸ்ப்ளிட் கம்பெனி டேட்டா, பேக்கப், ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரிசையாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செலக்ட் கம்பெனி. செலக்ட் கம்பெனி அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் ஜேஜே என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இது இல்லாமல் நம்ம 3-4 கம்பெனிக்கு ஆடிட்டிங் ஃபியூச்சர்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போ இதில் ஜேஜே என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இது இல்லாமல் வேறொரு கம்பெனியோட ஃபியூச்சர்ஸ் எப்போ நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு செலக்ட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். செலக்ட் கம்பெனி கிளிக் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ், நம்ம ஆடிட்டிங் ஃபியூச்சர் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனியோட ப்ரொஃபைலுமே இங்கே இருக்கும். ஸோ இதில் இப்போ எந்த கம்பெனியோட ஆடிட்டிங் ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோமோ அந்த கம்பெனியை கிளிக் பண்ணுங்கள். அந்த கம்பெனியோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் இன்ஃபோ மீடியா அண்ட் ஜேஜே என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனி இருக்குது. ஸோ இதுக்கு தான் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் செலக்ட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்து கனெக்ட் கம்பெனி. கனெக்ட் கம்பெனி அப்படிங்கிறது நெட் யூஸருக்கு யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் டேலியில் இந்த வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் என்னென்னா டேலி நெட் யூஸர். நம்ம கம்பெனி சென்னையில் இருக்குது, அதோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே டெல்லியிலேருந்து மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அங்கே டெல்லியில் இருக்கவங்க இந்த கம்பெனியோட ஆடிட்டிங் ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கனெக்ட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா டேலியோட நெட் யூஸர் ஓப்பன் ஆகும். நெட் யூஸருக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம டெல்லியிலேருந்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கனெக்ட் கம்பெனி. அடுத்து ஷட் கம்பெனி. ஷட் கம்பெனி அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் இப்போது 2 கம்பெனி ஓப்பன் ஆகிருக்கு. ஒன்று இன்ஃபோ மீடியா, இன்னொன்று ஜேஜே என்டர்பிரைசஸ். ஸோ இதில் நான் இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இப்போ நான் தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு ஜேஜே என்டர்பிரைசஸ் தேவையில்லை. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஷட் கம்பெனி கொடுத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் இன்ஃபோ மீடியா மட்டும்தான் இருக்குது. ஜேஜே என்டர்பிரைசஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்க்குற ஆப்ஷன் கிரியேட் கம்பெனி. கிரியேட் கம்பெனிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைல் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ புதுசாக ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டிங் ஃபியூச்சர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கான ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ புது ப்ரொஃபைல் க்ரியேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அந்த கம்பெனிக்கான ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்டர். ஸோ லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் இப்போ இருக்கிறது இன்ஃபோ மீடியா. ஸோ இந்த இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற கம்பெனியில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயிலிங் இல்லை மொபைல் காண்டாக்ட் டீட்டெயிலிங்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் ஆல்ட்ரு பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஆல்டர் கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அந்த கம்பெனியோட சேஞ்சஸ் எதுவும் இருக்குது, மெயிலிங் டீட்டெயில்ஸில் சேஞ்சஸ் இருக்குது அல்லது காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து சேஞ்ச் டேலி வேலட். சேஞ்ச் டேலி வேலட் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற கம்பெனிக்கானது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்பெனியோட பாஸ்வேர்டை இல்லை புது பாஸ்வேர்டை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சேஞ்ச் டேலி வேலட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட நேம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிப்பீட் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் அந்த கம்பெனிக்கான புது பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்ப்ளிட் கம்பெனி டேட்டா.
ஸோ இருக்கக்கூடிய இன்ஃபோமீடியா அப்படிங்கிற கம்பெனியோட டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ளிட் கம்பெனி டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட் கம்பெனி டேட்டாவில் செலக்ட் கம்பெனி கொடுங்க. ஸ்ப்ளிட் கம்பெனி டேட்டா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரை நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனி நேம் இன்ஃபோமீடியா ஸ்ப்ளிட் ஃப்ரம் 1st September 2018. ஸோ நம்ம ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங் வந்து 1st April கொடுத்துருந்தோம். 1st April 2018 to 31st March 2019. ஸோ இந்த டோட்டல் இயர் வந்து 12 மந்த்ஸை வந்து நீங்கள் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து ஸ்ப்ளிட் கம்பெனி டேட்டா கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கம்பெனி இன்ஃபோமீடியா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1st April 2018. செகண்ட் கம்பெனி இன்ஃபோமீடியா ஃப்ரம் 1st September 2018. ஸோ 2 குவார்ட்டர்லியாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய வவுச்சர் என்ட்ரிஸும் லெஜர் என்ட்ரிஸும் நீங்கள் பண்ணலாம். அடுத்து பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன். பேக்கப் அப்படிங்கிறது செலக்ட் ஆஃப் கம்பெனிஸ் டு த பேக்கப். ஆல்ரெடி சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா C: அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் ஆகுது. இது இல்லாமல் வேற ஒரு இடத்துல நீங்கள் இதோட பேக்கப்பை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட டெசிக்னேஷன் இங்கே கொடுத்து Ctrl A கொடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன். ரீஸ்டோர் அப்படிங்கிறது இதோட டெசிக்னேஷன் பார்த்தீங்க அப்படின்னா C: ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை ரீஸ்டோர் பண்ணணும் அல்ல வேறு இடத்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோர்ஸில் வேறு இதை கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி அங்கே அக்செப்ட் கொடுத்து நீங்கள் உங்கள் கம்பெனியோட டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கக்கூடிய கம்பெனி இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.